ஓம் சாந்தி. எல்லோரும் குஷியாக இருக்கிறீங்களா? 4/7/2025 சாக்கார முரளி பாப்தாதா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, பந்தனங்கள்ல இருந்து விடுபட்டு சேவையில் பிஸி ஆகிடுங்க. ஏன்னா இந்த சேவையில் தான் அதிக வருமானம் இருக்குது. பந்தனங்களில் நஷ்டம்தான் இருக்குது இல்லை. அதை ஒரு சாக்கு போக்கா சொல்லிட்டு 21 பிறவிக்கு வருமானம் கொடுக்கிற இந்த சேவை விட்டுறாதீங்க. ஏன்னா 21 பிறவிக்கு சொர்க்கத்தின் எஜமானர் ஆகுறீங்க, சாதாரண விஷயம் கிடையாது. கேள்வி: ஒவ்வொரு குழந்தையும் எந்த பழக்கத்தை ஏற்படுத்திக்கணும்? பதில்: முரளியில் வர கருத்துக்களை புரிய வைக்கிறதுக்கான பழக்கம் இருக்கணும். ஒருவேளை பிராமணி வழக்கமாக சென்டரில் கீதா பாட்ஷாலில் முரளி எடுக்கிறவங்க எங்கேயோ போயிட்டாங்க, வரல அப்படின்னா, உங்களுக்குள்ளவே நீங்கள் கலந்து பேசி முரளி நடத்தணும். ஸோ ஒருவேளை முரளி நடத்த கற்றுக்கல அப்படின்னா மற்றவங்களை எப்படி உங்களுக்கு சமமாக நீங்கள் மாற்றுவீங்க? ஸோ அதனால் பிராமணி வரலை அப்படின்லாம் குழம்பிடக்கூடாது. படிப்பு ரொம்ப ஈஸி தானே, வகுப்பு நடத்திக்கிட்டே இருக்கணும். அப்போ தானாக இது பழக்கமாயிடும். இந்த பயிற்சி கண்டிப்பாக நீங்கள் பண்ணணும். பாடல்: முகத்தை பார்த்துக்கொள் பிராணி. ஓம் சாந்தி. குழந்தைங்க இந்த முரளி கேட்கும் பொழுது கண்டிப்பாக ஆத்மானு நிச்சயம் செஞ்சு தான் உட்காரணும் இல்லையா? ஏன்னா இதெல்லாம் ஆத்மாவுக்கு கொடுக்கிறார். இந்த உடம்புல இருந்து தப்பிக்கிறதுக்கு, பரந்தாமத்துக்கு போகிறதுக்கு, சொர்க்கத்துக்கு வர்றதுக்கு எல்லாமே ஆத்மாவுக்கான ஞானம் இல்லையா? அதனால பெஸ்ட்டு பரந்தாமத்திலேயே பாபா ஒளிப்புள்ளியா சொல்றதாகவும் நாம ஒளிப்புள்ளியா கேட்கறதாகவும் நினைக்கிறது ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ தந்தையாகிய பரமாத்மா நமக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறாருன்றது நிச்சயம் இருக்கணும் இல்லையா? பிரம்மா சொல்லல, ஒரு உடம்புல சிவபாபா பேசிட்டு இருக்காரு, நிச்சய புத்தி இருக்கணும். இந்த வழிகாட்டுதலை அல்லது வழியை ஒரு பாபா தான் நமக்கு கொடுக்கிறார். அதைத்தான் ஸ்ரீமத்துன்னு சொல்றோம். ஸ்ரீனா உயர்ந்த, மத்துனா வழி. உயர்ந்ததிலும் உயர்ந்தது, சிரேஷ்டத்திலும் சிரேஷ்டமானது ஸ்ரீனா. அதை கொடுப்பவரும் உயர்ந்ததிலும் உயர்ந்த எல்லையற்ற தந்தை. நிறைய மனிதர்கள் அந்த பரமாத்மா தந்தையை அன்போட உணர்றது கிடையாது இல்லையா? உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் நம்முடைய அப்பா அப்படின்ற அந்த உணர்வுல அவங்க இருக்கிறது கிடையாது. இவங்க சொந்த கதை, சோக கதையை தான் அங்க பேசிட்டு இருக்கிறாங்களே தவிர கடவுள் என்ன பண்றாரு அது அவங்களுக்கு தெரியாது. சிவனுக்கு பக்தி பண்றாங்க, ரொம்ப அன்பா நினைக்கிறாங்க. அப்ப கூட எல்லா மனிதர்களுக்குள்ளும் பரமாத்மா இருக்கிறதா சொல்லிட்டாங்களே, அப்ப எப்படி அவங்க அன்பா நினைக்க முடியும்? அந்த அன்பு அப்ப யாருக்கிட்ட அவங்க வைப்பாங்க? எல்லாருக்குள்ளேயும் கடவுள் இருக்காருன்னு எல்லாரும் மேல அன்பு வச்சா அவன் நிலைமை என்ன ஆகுறது? அதனாலதான் தந்தை மீது விபரீத புத்தி கொண்டவர்களாக, அதாவது அன்பற்ற புத்தி உடையவர்களா ஆகிட்டாங்க. பக்தியில ஏதாவது துக்கத்தின் நோய் வருது அப்படின்னா அப்பதான் கடவுள் மேல அன்பு வருது, பகவானே காப்பாத்து காப்பாத்துன்னு கூப்பிடுறாங்க இல்லையா? மற்ற நேரம் கடவுளை நினைக்கிறதே கிடையாது. கீதை பகவானுடைய வாய் மூலமாக பாடப்பட்டது, அதுதான் ஸ்ரீமத் அப்படின்னு குழந்தைங்களுக்கு தெரியும் இல்ல? பகவானுடைய வாய் வழியா வரதான் உண்மையான கீதை. ஸோ கடவுளே ராஜயோகம் கற்பித்தாரு, ஸ்ரீமத்து கொடுத்தாரு அப்படின்னு எந்த சாஸ்திரத்திலையும் இல்லை. கீதையில மட்டும் பகவானின் மகா வாக்கியம்னு இருக்குது, வேற எதுலயும் இல்லை. அதனாலதான் இந்த பாரதத்தின் கீதைக்குத்தான் அவ்வளவு மகிமை இல்லை? உலகம் முழுவதும் கீதை தெரியும்.
உலகத்தில் உள்ள நிறைய பேர், மற்ற நாடுகளை சார்ந்தவர்கள், மற்ற மதங்களை சார்ந்தவர்கள், நிறைய பிரபலமானவர்கள்லாம் கூட கீதையை பற்றி பேசியிருக்கிறாங்க. ஏன்னா ஒரு கீதை தான் பகவானால சொல்லப்பட்டது. பகவான் அப்படின்னு சொன்னாலே உடலற்ற நிராகாரரின் பக்கம்தான் நம்மளுடைய புத்தி போகுது. அதனால்தான் கடவுளை மேலே காட்டுறாங்க. கிருஷ்ணரை பற்றி அந்த மாதிரி யாரும் சொல்றது கிடையாது. ஏன்னா ஒரு தேகதாரி. உங்களுக்கு இப்ப கடவுளோடு என்ன சம்பந்தம்னு தெரிஞ்சிடுச்சு. அதனாலதான் தந்தையை நினைவு செய்யுங்க, அவர்கிட்ட அன்பு வையுங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இது சூப்பர் பாயிண்ட் இல்லை? ஏன் இப்போ கிறிஸ்தவர்கள் இயேசு மேலே தான் அன்பு வைக்கிறாங்க, ஏன் பரமபிதா மேலே அன்பு வைக்கல? பரமபிதா பற்றி தெரியாது, தெரிஞ்சாதான் அன்பு வைக்க முடியும். இயேசுவை பற்றியும் தெரியாது, பட் அந்த கதை உண்மைன்னு நினச்சிக்கிறாங்க. அதில் ஒரு சில விஷயங்களை பெரிதுபடுத்தி அன்பு வைக்க ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் இங்கே கடவுளை பற்றி உங்களுக்கு தெரியும், அதனால் அவர் மேலே அன்பு வைங்க, நினைவு செய்யுங்க. அது மட்டும் இல்லை, அன்பு வைக்கிறதுனால என்ன கிடைக்குதுன்னு நமக்கு தெரியுது. ஆத்மா தன்னுடைய தந்தையை நினைக்குது. இவ்வளவும் கொடுத்தது அவரு தான். இல்லை, ஆத்மாவுடைய புண்ணிய கணக்குனாலதான் எல்லாமே வருது. அந்த புண்ணிய கணக்கை நிரப்புனது அவரு தான் அப்படிங்கிற விஷயமெல்லாம் இப்பதான் தெரியுது. இவ்வளவு நாள் என்ன பண்ணோம்? கிடைத்தால் அதற்கும் வெளியில இருக்கிறவங்க தான் காரணம், நமக்கு துக்கம் வந்தால் அதுக்கும் வெளியில இருக்கிறவங்க தான் காரணம், இப்படி புலம்பிட்டே இருந்தோம். அதனால வெளியில இருக்கிறவங்க மேல அன்பும் வெறுப்பும் வந்தது. இப்பதான் தெரியுது எல்லாமே நமக்குள்ள நிரம்பி இருக்குது, நிரப்புனது பாபா. அதை இழக்கும் போது துக்கம் வருது, அது நிரம்பி இருக்கும்போது சுகம் வருது அப்படின்னு தெரியுது. இப்ப அந்த பகவானே நேரடியா குழந்தைங்களுக்கு அனைத்தும் நிரப்பிக்கிறதுக்கான படிப்பு சொல்லி கொடுக்கிறார். ஸோ கடவுளே நேரடியா நமக்கு ஞானத்தை கொடுத்துட்டு இருக்கிறாருன்னா அந்த போதை மிகவும் அதிகரிக்கணும்ன்றார். அதை நாம நினைக்கிறது இல்லைன்றதான் உண்மை. அது நினைத்தா அந்த சந்தோஷமே வேற மாதிரி இருக்கும். அனைத்தையும் இல்லை, ஒண்ணுமே இல்லை, ஒரு கல்லு சிலைய வச்சுக்கிட்டு மீரா எல்லாத்தையும் தூக்கி கடைசிட்டு வந்தாங்க. அப்ப அவங்க அது ஒண்ணுமே இல்லை, அவங்க கற்பனையிலே வாழ்ந்து இருக்கிறாங்க. ஆனா இங்க கடவுள் நிஜமாகவே வந்திருக்கிறார். ஆனா நம்ம எதையுமே விட தயாரா இல்லை அப்படின்னா அதை நாம நினைச்சு பார்த்துக்கிட்டே இருக்கணும். அதை நினைக்க விடாம பண்ணுது இந்த உலகத்தின் விஷயங்கள். அதனாலதான் நினைவு பண்ணுங்க, தனிமையில நினைவு பண்ணுங்க, அதிகாலையில எழுந்துச்சு நினைவு பண்ணுங்க, கணவன் மனைவி ஒன்னா நடக்கும்போது நினைவு பண்ணிக்கிட்டே நடங்க, இன்னும் தனியாவே கூட நினைங்க, இப்படியெல்லாம் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கார். அதை நினைச்சு நினைச்சு அவரோட வாழறோன்றது 24 hours இருக்கணும். ஸோ அந்த நஷா மிகவும் அதிகரிக்கணும். அதுவும் அந்த நஷான்றது போதை, ஹிந்தி வார்த்தை. நிலையாக அதிகரிச்சுக்கிட்டே இருக்கணும். நேற்றை விட இன்னைக்கு அதிகமாக இருக்கணும். 1 மணி நேரத்துக்கு முன்னாடி இருந்ததை விட இப்போ அதிகமாக இருக்கணும். ஸோ அது அந்த கிராஃப் அப்படியே மேல் நோக்கி போய்கிட்டே இருக்கணும். கான்ஸ்டன்டாக கூட சொல்லலை, அதிகமாகிக்கிட்டே இருக்கணும்ன்ற. ஆனால் சென்டரில் பிராமணி முன்னாடி இருக்கும்போது மட்டும்தான் உங்களுக்கு நஷா அதிகரிக்குது. பிராமணி இல்லாட்டினாலே நஷா காணாம போயிடுதுன்னு இருக்கக்கூடாது. பிராமணி இல்லாம எங்களால வகுப்பே நடத்த முடியாதுன்னுலாம் இருக்கக்கூடாது. இல்லை இவங்களை அனுப்புங்க அவங்கள அனுப்புங்க, ஏன் உங்களாலே எடுக்க முடியாதுன்றார். சில சென்டர்களை பத்தி பாபா சொல்றார். சில சென்டர்ல இருந்து 5-6 மாதம் பிராமணிகள் வர்றதை விட்டுட்டு வேற எங்கேயோ சேவைக்கு போயிருந்தா கூட தங்களுக்குள்ள அவங்க சென்டரை பராமரிச்சுக்கிறாங்க. டெய்லி முரளி கிளாஸ் நடக்குது. ஏன்னா படிப்பு சுலபமானது இல்லையா, அவங்களே படிக்கிறாங்க, அவங்களே டிஸ்கஸ் பண்றாங்க. நிறைய பேர் பிராமணி இல்லை அப்படின்னா ஏதோ குருடர்கள் மாதிரி ஆகிடுறாங்க, பார்வையற்றவர்களாக ஊமைகளாக ஆகிடுறாங்க. பிராமணி வெளியே போயிட்டாங்கன்னா சென்டருக்கு வர்றதே விட்டுறாங்க. அடப்பாப்பா அந்த சிஸ்டரே வரல அப்படின்ட்டு விட்டுறாங்க.
ஸோ அதான் பாபா கேட்குறாரு, இத்தனை பேர் இருக்கிறாங்களே, ஒருத்தருக்கு கூட நடத்த முடியாதா என்ன? இல்லையா? அது எவ்வளோ பெரிய வாய்ப்பு அது. குரு வெளியில போயிட்டாங்கன்னா, பக்தி மார்க்கத்துல கூட குரு வெளில போயிட்டா சீடர்கள் கடைசியில பராமரிக்கிறாங்க இல்லையா? குழந்தைங்க சேவை செய்யணும் இல்லையா? ஒவ்வொருத்தரும் மாஸ்டர் பாபாவாகணும், மாஸ்டர் ஞானக்கடல் ஆகணும். மாணவர்கள்ல கண்டிப்பா வரிசை கிரமம் இருக்குது. ஸோ முதல் தரமானவர்களை எங்க அனுப்பணும்னு பாபாவுக்கு தெரியும். ஸோ அவங்கள எங்க சென்டருக்கே அனுப்புங்கன்னா இப்போ மற்ற சேவையெல்லாம் நடக்கணும்ல. அதான் பாபா சொல்றாரு, பாபாவுக்கு தெரியும் எங்க அவங்கள முதல் தரமானவர்களை அனுப்பணும்ட்டு. குழந்தைங்க இத்தனை ஆண்டு படிச்சிங்கல்ல முரளி, கொஞ்சம் தாரணையும் ஆகி இருக்கும் தானே. இப்போ தங்களுக்குள்ள ஒன்று கூடி சென்டரை நடத்துறதுக்கு முரளியோ கிடைக்க தானே செய்யுது. இப்போ முரளி நீங்கள் நடத்தலாம் இல்லை? ஸோ அந்த முரளியில் வர கருத்தின் ஆதாரத்தில் தான் புரிய வைக்கிறாங்க இல்லையா? பிராமணி வந்தால் மட்டும் இன்னும் அவங்களே சொந்த கதை சோக கதையாக சொல்கிறாங்க. அந்த கருத்தில் இருந்து தானே சொல்கிறாங்க. நீங்களும் படித்தா உங்களுக்கும் டச் ஆக தான் போகுது, நீங்களும் சொல்ல தான் போகிறீங்க. ஸோ கேட்பதற்கான பழக்கம் ஏற்பட்டுடுச்சு அப்படின்னா மற்றவங்களுக்கு சொல்றதுக்கான பழக்கம் ஏற்பட மாட்டேங்குதுன்றார். கேட்கறதே அவங்களுக்கு, அது நிறைய பேர் நான் பார்த்துருக்கிறேன். பக்தி மார்க்கத்திலையுமே கூட நிறைய அந்த பக்தி விஷயங்களை கேட்பாங்க. இப்போ எங்கள் அம்மாவே அந்த மாதிரி நிறைய பக்தி விஷயம் கேட்பாங்க. எனக்கு டவுட், நான் அவங்ககிட்ட தான் கேட்பேன், உனக்கு தான் இவ்வளோ தெரியுதேம்மா, நீ ஏன் யூடியூப்ல பேசக்கூடாது போடா அப்படின்ட்டுருவாங்க. இன்னும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நம்மளை விட நிறைய தெரிஞ்சவங்களா இருக்கிறாங்க, எனக்கு என்ன தெரியும் அப்படின்ட்டுருவாங்க. ஆனால் இங்கே நம்ம கடவுள்கிட்டயே படிக்கிறோம். நீங்கள் என்ன படிக்கிறீங்களோ அதையே தான் முரளி எடுக்கிறவங்களும் வந்து படிக்கிறாங்க. அப்போ ஏன் உங்களால முடியாது? ஸோ கேட்கவும் செய்யணும், சொல்லவும் செய்யணும். நினைவில் இருந்துச்சுன்னா பிறகு தாரணையும் ஆகும் இல்லையா? அது முக்கியமான விஷயம் இல்லையா? நினைவில் எடுத்துக்கிட்டு வந்துக்கிட்டே இருக்கணும், பாபா இன்னைக்கு என்ன சொன்னார். ஸோ குறிப்பாக இப்போ நம்ம இந்த முரளி தம்ப்நெயில்ல முரளி பாயிண்ட்டை வச்சே போடுறோம். அப்போ என்னன்னா பாயிண்ட் மட்டும் வைக்கிறது இல்லை, அதுக்கேற்ற மாதிரி படத்தையும் போடுறதுனால டக்குன்னு நமக்கு ஞாபகம் வரும், ஓகே பாபா இதை சொல்லியிருக்கிறாரு அப்படின்ட்டு. ஸோ படத்தோட அது ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்ப ஈஸியாகவே இருக்குது. நினைவில் இருந்தீங்கன்னா தாரணை இருக்கும் இல்லை? எந்த அளவுக்கு அந்த பாயிண்ட்டை திரும்ப திரும்ப நினைக்கிறீங்களோ கொஞ்சம் கொஞ்சமாக அது தாரணையும் ஆயிடும், அதாவது உங்களுடைய குணமாக மாறிடும். அதனால பிராமணி போயிட்டாங்கன்னா நல்லது, நான் சென்டரை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்றதுக்கு சென்டர்ல யாராவது இருக்கணும் இல்லையா? அந்த தைரியம் வைக்கணும். அதே மாதிரி பிராமணி இருக்கும்போதே மற்றவர்களை படிக்க வச்சு பார்க்கணும், அப்பதானே அவங்களுக்கு தைரியம் வரும். பாபா பிராமணிய எங்கேயோ நல்ல சென்டருக்கு சேவைக்காக அனுப்பி இருக்கிறார். அதனால பிராமணி இல்லைன்னு குழம்பிடக்கூடாது. ஸோ பிராமணி மாதிரி நீங்க ஆகலைன்னா மற்றவர்களை தங்களுக்கு சமமா எப்படி ஆக்குவீங்க? பிரஜைகளை எப்படி உருவாக்குவீங்க? முரளி எல்லாருக்கும் கிடைக்கிது இல்லையா? ஸோ அதனால நாம கதியில உட்காந்து புரிய வைக்கணும்ன்ற குஷி இருக்கணும் குழந்தைங்களுக்கு. பயிற்சி செய்யறதுனால தான் சேவாதாரி ஆக முடியும். பாபா கேட்குறாங்க, சேவை செய்யறவங்களாக ஆகிட்டீங்களா? இல்லையா? பயிற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கணும், அப்பதான் சேவை பண்ண முடியும். அதுக்கு தயாராகிட்டீங்களா? யாருமே வெளிப்படுறது இல்லை. சேவைக்காக லீவு போட்டுட்டு கூட வந்து சேவை பண்ணணும். எங்கிருந்து சேவைக்கு அழைப்பு வந்தாலும் லீவு போட்டுட்டு அங்க போயிடணும். அப்ப இது எவ்வளவு முக்கியமானது யோசிச்சு பாரு. காது குத்துற விழா, கல்யாண விழா, டெத்து, இதுக்கெல்லாம் லீவு போட்டு போறோம்ல. ஆனா அதனால உங்களுக்கு ஏதாவது லாபம் இருக்கா? ஆனா சேவையில தான் லாபம் இருக்கு. ஸோ அது மாதிரி நிறைய பேர் வந்து லீவ் போட்டு வருவாங்க. பிஸ்னஸ் கடை இருந்துச்சுன்னா கடையை மூடிட்டு வருவாங்க. இந்த மாதிரி நிறைய சென்டர்ல நம்ம பார்க்கலாம். ஸோ பந்தனத்திலேருந்து விடுபட்ட குழந்தைங்க தான் அந்த மாதிரி சேவை செய்ய முடியும்.
இல்லை, பிஸ்னஸ்லயும் ஒரு பந்தனம் வந்துச்சுன்னா அதை விட மாட்டாங்க. ஏன்னா அந்த அரசாங்க வேலையை விட இந்த அரசாங்கத்தின் வருமானம் ரொம்ப உயர்ந்தது, கற்பனை கெட்டாதது, பல கோடி மடங்கு. அப்ப இதுக்கு தானே முக்கியத்துவம் கொடுக்கணும். பகவான் கற்பிக்கிறார். இப்போ ஒரு பிஸ்னஸ் பண்றாங்க, கவர்மெண்ட் வேலை பார்த்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பிஸ்னஸ்ல பயங்கர லாபம் வர அன்னைக்கு போய் கவர்மெண்ட் வேலைக்கு போயிட்டு இருப்பாங்க, லீவ் போட்டு வருவாங்க. அந்த மாதிரி தான் சேவைக்கான வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் பயங்கர வருமானம் அப்படிங்கிறத புரிஞ்சுட்டு அங்கே லீவ் போட்டு வரணும் அப்படின்னு பாபா இன்னைக்கு டைரக்டாகவே சொல்றார். பகவான் கற்பிக்கிறார், இதன் மூலமாக 21 பிறவிகளுக்கு நம்ம சொர்க்கத்தின் எஜமானர் ஆகிறோம். எவ்வளோ பெரிய வருமானம்! மற்றபடி வெளி உலக வருமானத்தினால என்ன கிடைக்க போகுது? அற்ப காலத்தின் சுகம்தான் இருக்கும். இங்கேயோ நீங்க உலகத்துக்கே எஜமானர் ஆகுறீங்க. யாருக்கு இதுல உறுதியான நிச்சய புத்தி வருதோ அவங்க சொல்லுவாங்க, நாங்க இதே சேவையில ஈடுபட்டு இருப்போம் அப்படின்னு. ஆனா முழுமையான போதை இருக்கணும். ஸோ 21 பிறவிக்கு சொர்க்கத்துக்கே எஜமானர் ஆகிறோம்னா இது சாதாரண வருமானமா? வெளியில என்னதான் கோடி கோடியா கிடைச்சனாலும் அதனால உங்களுக்கு என்ன கிடைச்சிடும்? அதை நீங்க அனுபவிக்க கூட முடியாது. வெறும் அற்பகால சுகம்தான் அதுல. இங்க உலகத்துக்கே எஜமானர் ஆகிறோம் அப்படிங்கிறதுல நிச்சய பத்தி வந்துச்சுன்னா இந்த சேவையிலேயே இருப்போம்னு சொல்லுவாங்கன்ற. ஏன்னா இது அவ்வளவு பெரிய வருமானம். ஆனா அந்த போதை இருக்கணும், முழுமையான நஷா இருக்கணும். நாம யாருக்காவது புரிய வைக்க முடியுமா அப்படின்னு செக் பண்ணணும். வரவங்க போறவங்க கிட்ட எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கணும் அந்த ஞானத்தை. புரிய வைக்கிறது ரொம்ப ஈஸி. நீங்க முயற்சி பண்ணா பாபா ஹெல்ப்பும் பண்ணிடுவார். ஆக்சுவலா ஒண்ணுமே படிப்பறிவு இல்லாதவர்கள், சரியா கோர்வையா பேச முடியாதவர்கள், அவங்க மூலமா தான் பாபா நிறைய அற்புதமே பண்ணுவார். அதனால்தான் பைபிள்ல திக்குவாய் மோசஸ கடவுள் தேர்ந்தெடுத்தார் அவருடைய செய்தியை சொல்றதுக்கு அப்படின்னு சொல்லப்பட்டு இருக்கும். கலியுக கடைசியில எத்தனை கோடி மனிதர்கள் இருக்கிறாங்க? சத்தியுகத்துல கண்டிப்பா கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க. ஸோ அந்த சொர்க்கத்தின் ஸ்தாபனைக்காக கண்டிப்பா சொர்க்கம் உருவாகிறதுக்கு முன்னாடி சங்கமயுகத்துல தான் பாபா வருவார். இல்லையா? சொர்க்கத்தை உருவாக்குறது சொர்க்கத்துக்கு முன்னாடி தானே உருவாக்க முடியும். சொர்க்கத்துக்கு முன்னாடி தான் சங்கமயுகம் இருக்குது. பழைய உலகத்தின் அழிவு கண்டிப்பா நடக்கும். ஸோ அதனால்தான் மகாபாரத போர் அவ்வளவு புகழ் வாய்ந்ததா இருக்குது. எப்ப பகவான் சத்தியுகத்துக்காக ராஜயோகத்தை கற்பித்து ராஜாக்களுக்கெல்லாம் மேலான ராஜாவா ஆக்குறாரோ அப்பதான் இந்த யுத்தம் நடைபெறும். ராஜாக்களுக்கெல்லாம் மேலான ராஜாவா ஆக்குறார். அப்ப ராஜ்யம் உருவாக போகுதுன்னா ராஜாக்களை தயார்படுத்தணும், மிக உயர்ந்த ராஜாக்களை. ஸோ அப்பதான் யுத்தம் நடைபெறும்ன்றார். இல்லையா? அவர் வந்த பிறகுதான் இந்த மகாபாரத யுத்தம் நடக்கும். கர்மாதித்த அவஸ்தா அடைய வைக்கிறார் நம்மளை. இல்லையா? அந்த யுத்தத்தின் போது நம்ம பாதிக்கப்படக்கூடாது இல்லையா? அதனால கர்மாதித்த அவஸ்தா எல்லாத்தையும் கடந்த நிலைக்கு அழைச்சிட்டு போறார். அதனால்தான் பாபா சொல்றாங்க, தேகத்தோட சேர்த்து தேகத்தின் அனைத்து சம்பந்தத்தையும் மறந்து என்னை மட்டும் நினைவு செய்யுங்க. அப்படி செஞ்சீங்கன்னா தான் பாவம் நீங்கும்ன்ற. வேற எதுவும் ஞாபகம் இருக்கக்கூடாது. நின்னா பாபா, நடந்தா பாபா, உட்கார்ந்த பாபா, அதான் ஞாபகம் இருக்கணும். தன் ஆத்மான்னு உணர்ந்து பாபாவை நினைக்கணும். இல்லையா? உடம்புன்றதெல்லாம் மறந்தணும். நான் ஒரு ஜோதி, பாபா ஒரு ஜோதி. என்னுடைய ஜோதி அழுக்கா இருக்குது, பாபா ஜோதி பிரகாசமா பரிசுத்தமா அனைத்து குணங்களும் நிரம்பியதாக இருக்குது. அந்த ஜோதியை பார்த்து பார்த்து எனக்குள்ளேயும் அந்த குணங்கள், சக்திகள் எல்லாத்தையும் நான் நிரப்பிக்கிறேன். ஸோ இதில் தான் முயற்சி இருக்குது, இப்படி நினைத்து நினைத்து பாபாவை நினைக்கிறதுக்கு. ஸோ யோகம்னா என்னன்னு ஒரு மனிதர்கள் கூட புரிஞ்சுக்கிறது கிடையாது. பாபா புரிய வைக்கிறாரு. பக்தி மார்க்கத்தினுடைய விஷயங்கள் கூட டிராமால பதிவாகி இருக்குது. அதனால பக்தி மார்க்கமும் நடந்துதான் ஆகணும். இத்தனை மதங்கள் வரலன்னா இந்த ஞானம் ஈஸியா போயிருக்குமேனா அது வந்துதான் ஆகணும். ஏன்னா இந்த நாடகம் அப்படிதான் உருவாக்கப்பட்டிருக்குது. உருவாக்கப்பட்ட விளையாட்டு இல்லையா இது? ஞானம்
பக்தி, வைராக்கியம். வைராக்கியத்திலும் 2 விதம் இருக்குது. ஒன்று எல்லைக்குட்பட்டது, இன்னொன்று எல்லைக்கு அப்பாற்பட்ட வைராக்கியம். ஸோ எல்லைக்குட்பட்ட வைராக்கியம் குடும்பத்தை மட்டும் விட்டுட்டு காட்டுக்கு போயிடுவாங்க சன்னியாசம் வாங்கிட்டு. இங்கே எல்லைக்கு அப்பாற்பட்ட வைராக்கியம்னா என்ன? குடும்பத்தில் இருந்துக்கிட்டே குடும்பத்தை மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த உலகத்தையும் மறக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறோம். இதுதான் எல்லைக்கு அப்பாற்பட்ட வைராக்கியம். ஏன்னா இந்த உலகத்தை விட்டே நம்ம போகணும்னு ஆசைப்படுறோம். அப்போ இந்த உலகத்துல இருந்து புத்தி நீங்கினால் இங்கிருந்து போயிடுவோம். அவங்க குடும்பத்தை விட்டு தானே போறாங்க இல்லையா? நம்ம உலகத்தை விட்டே போறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். அப்ப உலகத்தையே மறக்கணும். நாம இப்ப அந்த சிவாலயத்திற்கு, தூய்மையான உலகம் சொர்க்கத்துக்கு போயிட்டு இருக்கிறோம். அததான் சிவாலயம்னு சொல்றேன். ஸோ அதனால அங்க இருக்கக்கூடிய குணாதிசயத்தை தான் நீங்க தாரணை பண்ணுமே தவிர இங்க இருக்கிற குணாதிசயங்களை வெளிப்படுத்தவே கூடாது. எதை இழக்க நேர்ந்தாலும் சரி, அந்த தெய்வீக குணம், அப்ப நான் சொர்க்கத்துக்கு போறதுக்காக இதை இழக்கிறேன் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டா உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. இல்லை அவன் என்கிட்ட துரோகம் பண்ணி அபகரிச்சிட்டானும் போது தான் உங்களுக்கு கோபம் வருது. இல்லை, இது சொர்க்கத்துக்கு போறேன், இழப்பதற்கு நான் தயாரான்னு பாபா செக் பண்ணிட்டார். வேற ஒன்றும் கிடையாது. எல்லாத்தையும் அவர் தான் கொடுத்தார். இப்போ அனைத்தையும் இழப்பதற்கு தயாராகிறீங்கன்னா என்ன அர்த்தம்? எதன் மீதும் பற்று இல்லைன்னு அர்த்தம். பற்று இல்லைன்னா தான் சொர்க்கத்துக்கு போறதுக்கு நீங்க தகுதி வாய்ந்தவர்கள். ஸோ நீங்க எல்லோரும் பிரம்மகுமார் குமாரிகள், சகோதர சகோதரிகள். அதனால உங்களுக்குள்ள விகார திருஷ்டி இருக்கக்கூடாது சொல்லல பாபா, இருக்க முடியாதுன்ற. இல்லையா? சகோதரன் சகோதரிக்குள்ள எப்படி விகாரி திருஷ்டி இருக்க முடியும்? அப்படி இருக்குதுன்னா நீங்க பிரம்மா குமார் குமாரினா என்ன அர்த்தம்னு தெரிஞ்சுக்கல, சகோதரன் சகோதரினா என்ன அர்த்தம்னு தெரிஞ்சுக்கலன்னு அர்த்தம். இல்ல, இருப்பதிலேயே மிக உன்னதமான தந்தை சிவபாபாவும் பிரம்மா பாபாவும் தான். அப்ப நாம அவருடைய குழந்தைனா எவ்வளவு உயர்ந்தவராக நாம இருக்கணும். ஆனா இப்ப எல்லாருடைய பார்வையும் குற்றமானதா ஆகிடுச்சுன்றார். ஏன்னா தம பிரதானம் ஆயிடுச்சு இல்லையா? இது பேரே நரகம். ஆனா யாருமே தன்னை ஒரு நரகவாசினே புரிஞ்சுக்கிறது கிடையாது. தன்னை பற்றியே தெரிஞ்சுக்கல அப்படின்னா சொர்க்கம் நரகம் ரெண்டும் இங்கேயே இப்பயே இருக்குதுன்னு சொல்லிடுறாங்க. யாருக்கு என்ன தோணுதோ அதை சொல்லிடுறாங்க. இது சொர்க்கம் மாதிரியா இருக்குது, சொர்க்கம் பற்றி தெரியாததுனால இத சொர்க்கம்ன்றாங்க. சொர்க்கத்துல ராஜ்யம் இருந்தது. அங்க எல்லாரும் தர்மத்தின்படி நேர்மையானவர்களாக இருந்தாங்க. அப்படியா இருக்குது இப்ப உலகம்? எவ்வளவு பலம் இருந்தது தெரியுமா அங்க? இப்ப மீண்டும் நீங்க முயற்சி செஞ்சிட்டு இருக்கிறீங்க, உலகத்தின் எஜமானராகிடுவீங்க. இங்க நீங்க வருவதே உலகத்தின் எஜமானர் ஆகிறதுக்காகத்தான். சொர்க்கத்தின் இறைவனாகிய தந்தை இல்லையா, சொர்க்கத்தை உருவாக்கக்கூடிய தந்தை சிவபரமாத்மா அப்படின்னு சொல்லப்படுறவரே நேரடியா வந்து உங்களுக்கு படிப்பு சொல்லி கொடுக்கிறார். அப்படின்னா குழந்தைங்களுக்குள்ள எவ்வளவு போதை இருக்கணும். ரொம்ப ரொம்ப ஈஸியான ஞானம். இதை ஞாபகம் வச்சுக்கணும், அவ்வளவுதான். ஸோ குழந்தைங்க கிட்ட என்னென்ன பழைய பழக்கங்கள்லாம் இருக்குதோ அதெல்லாம் விட்டுடணும். பொறாமை கூட ரொம்ப நஷ்டத்தை ஏற்படுத்திடும். இல்ல, இங்க எல்லாம் பிச்சைக்காரங்க தான். என்ன ஒரு பிச்சைக்காரனை பார்த்து இன்னொரு பிச்சைக்காரனுக்கு பொறாமை இல்லையா? ஸோ ராஜாவாக்குறார். இங்க இருக்கிறதன் மீது உங்களுக்கு பொறாமை இருக்கலாமா? உங்களுடைய ஆதாரம் அனைத்தும் முரளியில தான் இருக்குது. அதே மாதிரி முரளி ஞானத்தை வச்சு கூட பொறாமை வரும். அவங்க என்ன பெருசா ஞானம் சொல்றாங்க, எங்களாலாம் சொல்ல முடியாதா, அப்படியெல்லாம் வரும். யாரு சொன்னாலும் அது கடவுளுடைய ஞானம். யாரு சேவை செஞ்சாலும் சொர்க்கத்தை, நம்ம சொர்க்கத்தை தான் உருவாக்குறாங்க எல்லாருமே. ஏன்னா ஒருத்தரால சொர்க்கத்தை கட்டி எழுப்ப முடியாது, எல்லோரும் சேர்ந்து எழுப்பணும். ஸோ இது பைபிள்ல கூட ஒரு கதையில ஜெருசலேம் சுத்தி சுவர் எழுப்புவாங்க. எப்படி எழுப்புவாங்கன்னா அவங்கவுங்க வீட்டு வாசல்ல சுவர் கட்டுவாங்க. ஸோ நம்ம ஏரியாவில் சேவை செய்யற மாதிரி.
சொர்க்கம் நம்முடையது, நம்ம அப்பாவுடைய வீடு. சகோதரர்கள் எல்லாரும் சேர்ந்து கட்டுறாங்க. ஒருத்தர் வேகமா கட்டுறாங்கன்னா நமக்கு சந்தோஷம் தானே வரணும். அதுக்கு எதுக்கு பொறாமை வரணும்? அந்த பொறாமை பயங்கர நஷ்டத்தை ஏற்படுத்துன்றார் பாபா. ஸோ நீங்க யாருக்கு வேணாலும் முரளி புரிய வைக்க முடியும். ஆனா உள்ளுக்குள்ள பொறாமை இருக்குது. இவங்க ஒன்றும் பிராமணி கிடையாது, இவங்களுக்கு என்ன தெரியும், இவங்க என் கூட தானே வந்தாங்க, இல்லை எனக்கு அப்புறம் தானே வந்தாங்க, இவங்க சொல்றத நான் ஏன் கேட்கணும், இந்த மாதிரி எல்லாம் வந்துடுது. அடுத்த நாள்ல இருந்து வர்றதே கிடையாது. ஸோ இந்த மாதிரி பழக்கங்கள் இருக்குது நிறைய பேருக்கு, பழைய பழக்கங்கள். ஸோ இதன் காரணமாக சேவைக்கும் குந்தகமாகிடுது. இவங்களும் போக மாட்டாங்க, மற்றவர்களையும் போக விட மாட்டாங்க. ஸோ அப்போ சென்டரை இழுத்து மூடுற மாதிரி ஆகிடும் இல்லையா? ஸோ ஞானமும் ரொம்ப ரொம்ப ஈஸி. குமாரிகளுக்கோ எந்த ஒரு வேலை எதுவும் கிடையாது. அதனால அவங்க கிட்ட கேட்கப்படுது, உனக்கு லௌகீக படிப்பு பிடிச்சிருக்குதா அல்லது இந்த ஞான படிப்பு பிடிச்சிருக்குதா? அப்ப சொல்றாங்க, எனக்கு இந்த படிப்பு தான் பிடிச்சிருக்குது பாபா. இப்ப நாங்க அந்த படிப்பை படிக்க மாட்டோம், எங்களுக்கு மனம் அதுல ஈடுபட மாட்டேங்குது, லௌகீக தந்தை ஞானத்துல இல்லை அப்படின்னா ரொம்ப அடி வாங்க வேண்டியதா இருக்கும் இல்லையா? ரொம்ப டார்ச்சர் பண்ணுவாங்க. பிறகு பெண் குழந்தைகள் சிலர் பலவீனமாகவும் ஆகிடுறாங்க. புரிய வைக்கணும் இல்லையா? இந்த படிப்புனால தான் நம்ம மகாராணி ஆகிறோம், அந்த படிப்புனால ஒன்னுத்துக்கும் உதவாத வேலை தான் கிடைக்கும், இந்த படிப்பு வரும் 21 பிறவிகளுக்கு சொர்க்கத்தின் எஜமானராக்குது. இப்பவோ எல்லோரும் நரகவாசிகள் இல்லையா? இப்ப புத்த மத துறவி, ஜெயின மத துறவிகளும் நிறைய பேர் டாக்டர் ஒர்க் பண்றவங்க, ஐடி ஒர்க் பண்றவங்களாம் விட்டுட்டு சன்னியாசியா போவாங்க. அப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அங்க காசு இருந்துச்சு, எல்லாம் இருந்துச்சு, ஒரு நிம்மதி இல்லை, எனக்கு இப்பதான் திருப்தி இருக்குதுன்ட்டு. ஆனா என்ன திருப்தி இருக்கு? அதனால அவங்க எதையும் அடைய போறது கிடையாது. ஆனா இங்க நம்ம பண்ற சன்னியாசத்தினால சொர்க்கத்துக்கு அதிபதி ஆகிறோம். குடும்பத்துல இருந்துகிட்டே தான் இந்த சன்னியாசம் பண்றோம் இல்லையா? அப்ப 21 பிறவிக்கு ஆஸ்தி. இப்ப ஐடி வேலை, டாக்டர் வேலை இதெல்லாம் பாக்குறீங்க அல்லது அதுக்காக படிக்கிறீங்கன்னா அது ஒரு 5, 6, 7, 8 வருஷம் ஆகும் இல்லையா? அது பாட்டுக்கு அப்டேட் பண்றேன்னு படிச்சுக்கிட்டே இருப்பாங்க கடைசி வரைக்கும். அப்புறம் எப்படி பாபாவுடைய போதை வரும்? அதான் பாபா சொல்றாரு. அதனால ஒன்னுத்துக்கும் என்ன அதிகபட்சமா என்ன பண்ணுவாங்க, சாகிறதுக்குள்ள ஒரு வீட்டை கட்டுவாங்க, அதான் பண்ணுவாங்க. அதான் பாபா சொல்றாரு, ஒன்னுத்துக்கும் உதவாத படிப்பு அது அப்படின்னு பாபா சொல்றாரு. ஏன்னா இந்த ஞானத்தின் ருசி வந்துருச்சுன்னா அதுல மனம் ஈடுபடாது. பட் ஆனா தைரியமும் இருக்கணும். ஆனா சில பெண் குழந்தைங்க பலவீனமாயிடுறாங்க, பலவீனமாயி எல்லாத்தையும் விட்டுட்டு போயிடுறாங்க. அப்பா அம்மா சொல்றாங்க, நான் என்ன பண்றது, அப்பா அம்மாவை எதிர்த்துக்கிட்டு நான் என்ன பண்றது, கணவனை எதிர்த்துக்கிட்டு நான் என்ன பண்றது, இப்படி எல்லாம் சொல்றாங்க. அப்ப அவங்களுக்கு நீங்க தான் புரிய வைக்கணும், இந்த படிப்புனால மகாராணி ஆவா, அந்த படிப்புனால நான் என்ன பண்ண போறேன். இன்னும் கேட்டா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பெண்கள் படித்தாலும் பெரும்பாலும் வேலைக்கு போறது கிடையாது, வேலைக்கு அனுப்புறது இல்லைன்னு ஒண்ணு, இன்னொன்னு இவர்களே போறதுக்கு விரும்புறதும் கிடையாது. அவ்வளோ டார்ச்சர், அவ்வளோ பிரச்சனை இருக்குது. அப்புறம் எதுக்கு அது வேஸ்டா படிக்கணும்? ஆனா இந்த படிப்பின் மூலம் 21 பிறவிக்கு சொர்க்கத்தின் எஜமானர் ஆகிறோம் அப்படின்னு நீங்க எல்லாம் புரிய வைக்கணும் இல்லையா? இப்ப பாபா சொல்றார் இல்லையா, அவங்க சொல்றதுல நீங்க கன்வின்ஸ் ஆகிறதுக்கா பாபா குழந்தையா? நீங்க அவங்கள கன்வின்ஸ் பண்ணணும். ஏன்னா சத்தியமானவர்கிட்ட நீங்க ஞானத்தை கேட்குறீங்க. இங்க அவங்களுக்கு அவங்க என்ன சொல்றான்னு அவங்களுக்கே தெரியாது. ஆனா அவ்வளோ அத்தாரிட்டியா அவங்க சொல்றாங்க. ஆனா இங்க சர்வசக்திவான் கிட்ட ஞானத்தை பெற்று நாம ஏன் தயங்கி சொல்லணும்? இப்ப பாபா சொல்றாரு, நீங்க சர்வகுணம் நிரம்பியவர்களாக இருந்தீங்க இல்லையா, சர்வ லட்சணம் பொருந்தியவர்கள்னு சொல்றாங்களே, அப்படி இருந்தீங்க. நீங்க குணம் அவ்வளவு பக்காவா இருந்தது. ஆனா இப்ப அப்படி இருந்த நீங்களே எவ்வளவு தம பிரதானம் ஆகி இருக்கிறீங்க பாருங்க. சூப்பர்ல. அப்ப மற்றவர்கள் எப்படி இருப்பாங்க? சொர்க்கத்துக்கே வராதவங்க எப்படி இருப்பாங்க? நீங்க ஏன்னா அவ்வளவு உயர்ந்தவர்களா இருந்த நீங்களே கீழே இறங்கிட்டீங்களேன்றார். ஏணிப்படியில இறங்கியே வந்திருக்கிறீங்க. தங்கக்குருவி அப்படின்னு இந்த பாரதத்தை தான் சொன்னாங்க. இப்ப தங்கம் இல்ல, கல்லு கூட இல்ல பாரதத்துலன்ற.
100% செல்வம் நிறைந்த தேசமாக இருந்தது. உலகத்துக்கே எஜமானராக தங்கத்துக்கு சமமா நாம இருந்தோம் அப்படிங்கிறதையும் நாம இப்ப புரிஞ்சுக்கிறோம். 100% செல்வம் நிரம்பி இருந்தது. பிறகு 84 பிறவிகள் எடுத்து எடுத்து இப்ப கல்லாகிட்டோம், ஒன்னுத்துக்கும் உதவாதவர் ஆகிட்டோம். சொர்க்கத்திலும் மனிதர்கள் தான், நரகத்திலும் மனிதர்கள் தான். ஆனா சொர்க்கத்துல தங்கம் மாதிரி அவங்களுடைய குணம் இருந்தது. அதனால்தான் பாரஸ்நாத்ன்னு சொன்னாங்க. ஆனா இங்க கல்லு மாதிரி அவங்க புத்தி போயிடுச்சு. அதனால்தான் பத்தர்நாத்ன்றாங்க. பத்தர்னா கல்லு. ஸோ அதனால பாட்டு கூட கேட்டீங்க இல்லையா, நம்ம எந்த அளவுக்கு தகுதி அடைஞ்சிருக்கிறோன்னு. உங்கள் மனக்கண்ணை பாருங்கள், உங்கள் முகத்தை பாருங்கள்ன்றது உங்க மனதை பாருங்கள், மனம் என்ற கண்ணாடியில் பாருங்கள். ஸோ இதோடைய நினைவாதான் நாரதருடைய கதை இருக்குது. மகாலட்சுமி கல்யாணம் பண்ண ஆசைப்படுறாரு, ஆனா குரங்கு மூஞ்சோட இருக்கிறார். என்ன அர்த்தம்? குரங்கு புத்தியோட இருந்துட்டு மகாலட்சுமி கல்யாணம் பண்ண முடியுமா? அப்ப உங்களுடைய புத்தியை தெய்வீகமாக மாத்திக்கணும். நாளுக்கு நாள் கீழே இறங்கிதான் வந்திருக்கிறாங்க. இறங்கி இறங்கியே ஒரேடியா சேத்துல கழுத்து வரை சிக்கிக்கிறாங்க. இப்ப பிராமணர்கள் நீங்கள் அனைவரையும் குடுமையை பிடிச்சு சேத்திலிருந்து வெளியே எடுத்துட்டு வரீங்க. ஸோ ஏன் குடுமையை பிடிச்சி இழுக்க வேண்டியதா இருக்குது? வேற எங்கேயும் பிடிக்கிறதுக்கு இடம் இல்லைன்றார். இன்னொன்னா அந்த அளவுக்கு மூழ்கிட்டாங்க சேத்துக்குள்ள, தலையும் போயிடுச்சு, குடுமி மட்டும்தான் வெளில தெரியுது, அதை பிடிச்சி தூக்க வேண்டியதா இருக்குது. குடுமை பிடிக்கிறது ஈஸியும் கூட. ஸோ சேத்துல இருந்து வெளியில அப்ப பாருங்க, இறங்கி 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 அவங்களுக்குள்ள அவ்வளோ கெட்ட குணம் வந்துருச்சு. அது கெட்ட குணம்னே தெரியாத அளவுக்கு அது நல்ல குணம்னு நினைக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இதுதான் இயற்கைன்னு நினைக்க ஆரம்பிச்சிடுறாங்க. காமம், ஏமாத்துறது, கோபப்படுறது, கரிமீன் சாப்பிட்றது எல்லாமே. ஸோ அதான் சொல்றாரு, சேத்துல அப்படி சிக்கிக்கிட்டு இருக்கிறாங்க. கேட்கவே கேட்காதீங்க. ஏன்னா பக்தியின் ராஜ்யம் இல்லையா? நீங்க சொல்றீங்க, பாபா முந்தைய கல்பத்துல கூட ராஜ்ய பாக்கியத்தை அடையிறதுக்காக உங்ககிட்ட நாங்க வந்தோம். லக்ஷ்மி நாராயணன் கோயில் கட்டிக்கிட்டே இருக்கிறாங்க இல்லையா? ஆனாலும் அவங்களுக்கு இந்த லக்ஷ்மி நாராயணன் தான் உலகத்தின் எஜமானரா இருந்தாங்க. எப்படி ஆனாங்கன்னு தெரியாது கோயில் கட்டுறவங்களுக்கு. ஆனா உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்குதுன்னா நீங்க எவ்வளவு புத்திசாலியாகி இருக்கிறீங்க. இப்ப நான் இதை புரிய வைக்க வேண்டியது நம்முடைய கடமை. இவங்க ராஜ்ய பாக்கியத்தை எப்படி அடைஞ்சாங்க அப்படின்னு இப்ப உங்களுக்கு தான் தெரியும் அந்த ரகசியம். பிறகு 84 பிறவிகளை எப்படி எடுத்தாங்கன்னு உங்களுக்கு தான் தெரியும். 84 பிறவி எடுத்து கீழான நிலையை அடைஞ்சிடுறாங்க. பாருங்க, பிர்லா எத்தனை கோயில் கட்டுறாங்க. ஏதோ பொம்மை உருவாக்குற மாதிரி உருவாக்கிட்டு இருக்கிறாங்க. பொம்மை சின்னதா செய்யறாங்க, இவங்க கோயில்ல பெரிய பெரிய பொம்மை வைக்கிறாங்க. அவ்வளவுதான் வித்தியாசம். உருவங்களை தயார் செஞ்சு பூஜை பண்றாங்க. ஸோ ஆனா யாருக்கு கோயில் கட்டுறாங்களோ அந்த தேவதைகளுடைய தொழில் என்ன, அப்படி என்ன காரியத்தை செஞ்சாங்க கோயில் கட்டுற அளவுக்கு, இது எதுவுமே தெரியாம பண்றாங்கன்னா அப்ப அது பொம்மை பூஜை தானே. இல்லை, பொம்மை இருக்குதான், பொம்மையை பத்தி எதுவும் தெரியாது, இவங்களா ஏதோ ஒரு கற்பனை பண்ணி விளையாண்டுட்டு இருக்கோம் குழந்தைங்க, அந்த மாதிரி பண்றாங்க. பாபா நம்மளை எவ்வளோ பெரிய பணக்காரரா ஆக்கி இருந்தாருன்னு நமக்கு இப்ப தெரியுது. எல்லா செல்வமும் நிரம்பி இருந்தது சொர்க்கத்துல. இப்ப எந்த செல்வமும் இல்லை, அவ்வளவு ஏழை ஆகிட்டோம். குணம் கூட இல்லை. குணம் இல்லாதனால்தான் அனைத்தையும் இழந்தோம். யாரு பூஜைக்குரியவராக சொர்க்கத்துல இருந்தாங்களோ அவங்களே இப்ப பூஜாரி ஆகிட்டாங்க. இல்லையா? அந்த தேவதைகளே தான் இப்ப பூஜாரி ஆகி தேவதைகளுக்கு பூஜை பண்றாங்க. பக்தர்கள் கடவுளை பார்த்து சொல்றாங்க, நீங்களே பூஜைக்குரியவர், நீங்களே பூஜாரின்ட்டு. நீங்களே சுகத்தையும் கொடுக்குறீங்க, நீங்களே துக்கத்தையும் கொடுக்குறீங்கன்னு வேற சொல்றாங்க. அனைத்தையும் நீங்க தான் பண்றீங்கன்னு சொல்லிடுறாங்க.
அவ்வளவுதான். இது இது இதுலயே போதை ஆயிடுறாங்க. இதெல்லாம் ஏதோ ஒரு சரியான ஞானம்ன்ற மாதிரி. அது இல்லாம ஆத்மால எதுவும் ஒட்டாதுப்பா, பாவ புண்ணியம் எல்லாம் ஒட்டாதுப்பா அப்படி வேற சொல்லிடுறாங்க. அதனாலதான் நல்லது கெட்டதுன்னெலாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்றது ஒரு ஃபேஷன் ஆச்சு ஆன்மீகவாதிகள். நீங்க என்ன வேணாலும் சாப்பிடலாம், குடிக்கலாம், அதெல்லாம் ஒன்றும் ஆன்மீகத்துக்கும் அதுக்கு சம்மந்தம் இல்லை. கரிமீன் ஒரு சிலருக்கு அது பிடிச்சிருக்குது, அது சாப்பிடட்டுமே அப்படி சாமியார்கள் சொல்றாங்க. இப்ப எதை வேணாலும் சாப்பிடுங்க, எதை வேணாலும் குடிங்க, மகிழ்ச்சியை கொண்டாடுங்க, காமத்தை விட தேவையில்ல, கரிமீனை விட தேவையில்ல. அது நீங்க பண்றதெல்லாம் சரீரத்துலதான் தாக்கத்தை ஏற்படுத்துமே தவிர கங்கையில எதுவும் ஏற்படாது. சரி, ஆத்மாவில ஏற்படுத்தாது. ஆத்மா எப்படியும் தூய்மையா தான் இருக்கும். சரீரத்துல இருக்கிற அழுக்க நீங்க கங்கையில குளிச்சு சரி பண்ணிடலாம் அப்படி சொல்றாங்க. ஸோ அதனால உங்களுக்கு எது பிடிக்குதோ சாப்பிடுங்க அப்படின்னு சொல்றாங்க. பாருங்க என்னென்ன ஃபேஷன் ஆயிடுச்சு. யார் என்ன பழக்கத்தை ஏற்படுத்துறாங்களோ அதை அப்படியே மற்றவர்களும் ஃபாலோ பண்றாங்க. இப்ப பாபா புரிய வைக்கிறார், விஷக்கடல்ல இருந்து சிவாலயத்துக்கு நாம போகணும். ஆக்சுவலா இந்த ஆத்து தண்ணி போய் கடல்ல கலக்கிற இடத்துல சில மீன் மட்டும்தான் இந்த தண்ணியிலும் இருக்கும், அந்த தண்ணியிலும் இருக்கும். பெரும்பான்மையான மீன் ஆத்து தண்ணியில இருக்கிறது கடல் தண்ணிக்கு போனா செத்து போயிடும். கடல் தண்ணியில இருக்கிறதும் ஆத்து தண்ணிக்கு வந்தா செத்து போயிடும். ஸோ அது மாதிரி இந்த கலியுகன்றது விஷக்கடல். சிவாலயம் சொர்க்கம்ன்றது பார்க்கடல். அப்ப இங்க செத்து நாம அங்க போகணும் இல்லையா? இங்க செத்துடணும் இல்லையா? நமக்கு இது பிடிக்க கூடாது, சொர்க்கம் தான் பிடிக்கணும். அப்பதான் நம்ம அங்க இருப்போம். அதனால்தான் பாபா சொல்றாங்க விஷக்கடல் வந்து பார்க்கடலுக்கு போகணும். பார்க்கடலுக்கு போறதுக்கான அந்த குணத்தை பாபா தான் நமக்கு ஏற்படுத்துறாரு, அந்த பழக்கத்தை ஏற்படுத்துறாரு. அமிர்தவாலை ஏந்திரிக்கிறதுல இருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் என்னென்ன பண்ணணுன்றதெல்லாம் சொல்லி கொடுக்கிறார். குறிப்பா ஆத்ம உணர்வுல இருக்கணும், பாபா நினைவுல இருக்கணும், யாருக்கும் துக்கம் கொடுக்க கூடாது. சத்தியுகத்தை பார்க்கடல்னும் இந்த கலியுகத்தை விஷக்கடல்னும் சொல்லப்படுது. நாம 84 பிறவிகள் எடுத்து இப்ப அழுக்காகிட்டோம். அதனாலதான் பதித்த பாவனர் பாபாவை கூப்பிடுறோம், எங்களை தூய்மையாக்குங்கன்ட்டு. இதெல்லாம் சித்திரங்கள் வச்சு புரிய வைத்தால்தான் மனிதர்கள் ஈஸியா புரிஞ்சுக்குவாங்க. பாருங்க, நேற்று ஃபுல்லா சித்திரங்கள் தேவையில்லைன்னாரு, இன்னைக்கு சித்திரம் வச்சு பண்ணாதான் ஈஸியா புரிஞ்சுக்குவாங்கன்றார். சித்திரம் இல்லாமலும் புரிய வைக்க முடியணும், ஆனா சித்திரத்தை வச்சு புரிய வைக்கும் போது ஈஸியா புரிஞ்சுக்குவாங்கன்றார். ஏணிப்படியில 84 பிறவிகளின் விளக்கம் இருக்குது. இவ்வளவு ஈஸியான விஷயத்தை கூட யாராலுமே புரிய வைக்க முடிய மாட்டேங்குது. பாபா குழந்தைங்களை சொல்றார், புரிஞ்சிக்க முடியலன்னு சொல்ல, உங்களுக்கு புரிய வைக்க முடியலையேன்ற படம் இருக்குது, அதை பார்த்து புரிய வைக்கிறதுல என்ன கஷ்டம் இருக்குது? அப்பதான் பாபா புரிஞ்சுக்கிறாரு, இவங்க முழுசா படிக்கல, முன்னேறல. முன்னேறி இருந்தா இப்ப புரிய வைப்பாங்களே, அவங்களுக்கே தாரணை ஆகலைன்னு பாபா புரிஞ்சுக்கிறார். பிராமணர்களுடைய கடமையே குலவி எப்படி மற்ற பூச்செல்லாம் தன்னுடைய கூட்டுல எடுத்துட்டு வந்து பூம் 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 பூம்னு குலவியா மாத்திடுதோ, அந்த மாதிரி நீங்களும் மற்றவர்களை, கலியுகவாசிகளை எடுத்துட்டு வந்து சங்கமயுக பிராமணர்களாக மாத்தணும். அதான் உங்களுடைய தொழில். மேலும் உங்களுடைய முயற்சி, பாம்பு எப்படி பழைய தோலை விட்டுட்டு புது தோலை எடுக்குதோ அந்த மாதிரி இந்த பழைய தேகம், தேக உறவுகள் அனைத்தையும் விட்டுட்டு புதிய உடலை, புதிய உறவுகளை எடுக்கணும் சொர்க்கத்துல. இது பழைய இத்து போன சரீரம், குறிப்பா இந்த உடலை விடணும், அதற்கு தான் முயற்சி. ஏன்னா இந்த உடம்பும் பழசு, உலகமும் பழசு, ரெண்டுமே துக்கம்தான் கொடுக்கும். இதை விட்டுட்டு புது உலகத்துல போய் புது உடலை எடுத்தால்தான் ஆனந்தமாக இருக்க முடியும். அதுக்கு தான் இந்த ஞானத்தை கொடுக்கிறேன். ஏன்னா இந்த படிப்பே புது உலகத்துக்கான, சொர்க்கத்துக்கான ஞானம், பழைய உலகத்துக்கானது கிடையாது. அந்த பழைய உலகம் முடிஞ்சிடுச்சு நம்மை பொறுத்த வரைக்கும்.
இது அழியவும் போகுது. அதுக்கு முன்னாடியே நீங்க புத்தியினால அழிச்சிட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை. அது அவன் செத்துட்டான், அதை நான் ஏற்கனவே கர்மாதி பண்ணிட்டேன், அதனால கவலை இல்லை ஒட்டுமொத்த உலகத்துக்கும். கடல்ல ஒரே அலை வந்துச்சு, கடலுடைய அலை எல்லாத்தையும் தலைகீழா மாத்திடும்ன்றார். அந்த மாதிரி வரும் கடைசியில உலக அழிவின் போது. இப்போ சுனாமி வந்ததுல சும்மா ட்ரெய்லர், அதுக்கே பயங்கரமான பாதிப்பு ஏற்படுத்துச்சு இல்லையா? விநாசமோ கண்டிப்பா நடந்துதானே ஆகணும். இந்த இயற்கை சேதங்கள் யாரையுமே விட போறது கிடையாது. ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு நாடு இன்னொரு நாடு மிரட்டிட்டு இருக்குது. உலகம் அழிய போகுதுன்னு தெரிந்தால் இப்படி பண்ணுவாங்களா? நல்லது. சம பவர்ஃபுல் முரளி கொடுத்த அன்பான தாய் தந்தை பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். பாபா சொல்றாங்க, உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பொறாமை போன்ற அழுக்கான பழக்கங்கள் எல்லாம் விட்டுட்டு உங்களுக்குள்ள ரொம்ப அன்போட ஒருவருக்கொருவர் அன்பா பழகணும், ஒன்றாக இருக்கணும். பொறாமையின் காரணத்தினாலெல்லாம் படிப்பை விட்டுடக்கூடாது. இந்த பழைய இத்து போன சரீர உணர்வை விட்டுடணும். குலவி மாதிரி இந்த ஞானத்தை மற்றவர்களுக்கு பூம்பும் செஞ்சு செஞ்சு புழுக்கள் மாதிரி இருக்கக்கூடிய அஞ்ஞானி ஆத்மாக்களை தனக்கு சமமா ஆக்கிற சேவை செய்யணும். இந்த ஆன்மீக தொழிலிலேயே எப்பவும் ஈடுபட்டு இருக்கணும். வரதானம், மனபந்தனங்கள்ல இருந்து விடுபட்டு அதிந்திரிய சுகத்தின் அனுபவம் செய்யக்கூடிய முக்தியின் வள்ளல் ஆகுங்கள். ஸோ இதுக்கான விளக்கம், அதிந்திரிய சுகத்தில் ஆடிட்டு இருங்க, ஊஞ்சல் ஆடிட்டு இருங்க. அதிந்திரிய சுகன்ற ஊஞ்சல் ஆடிட்டு இருங்கன்னு பாப்பா சொல்லுவார் இல்லையா? அதுதான் பிராமணர்களுடைய விசேஷமே, சங்கமேக பிராமணர்களுடைய விசேஷமே. எப்பவுமே அதிந்திரிய சுகத்திலேயே ஆடிட்டு இருக்கிறவங்க. ஆனால் அந்த அதிந்திரிய சுகத்தில் ஆட விடாம தடுக்கிறது மனதின் எண்ணங்களின் பந்தனம்னு பாபா சொல்றார். அது அந்த அதிந்திரிய சுகத்தை அனுபவம் செய்ய விடாது. அது என்ன மனதின் எண்ணங்களின் பந்தனம் அப்படின்னா, வீண் எண்ணங்கள், பொறாமை எண்ணங்கள், சோம்பல் எண்ணங்கள், அலட்சிய எண்ணங்கள். இந்த பந்தனத்துல மாட்டிக்கிறதுக்கு பேர் தான் மனதின் பந்தனம் அப்படின்னு பாபா சொல்றார். இல்லை, வீண் எண்ணங்கள் திரும்ப திரும்ப இங்க என்ன நடக்குது, அங்க என்ன நடக்குது, இந்த மாதிரி வீண் விஷயத்தையே நினைச்சிட்டு இருக்கும். அப்போ பொறாமை, ஒருத்தர் மேல பொறாமைப்பட்டா அவங்கள பத்திய சிந்தனையிலேயே இருப்பீங்க. அப்புறம் எங்க நீங்க பாபாவை நினைக்கிறது? பாபாவை நினைச்சிட்டு ஞானத்தை சிந்தனை பண்ணாதான் உங்களுக்கு அதிந்திரிய சுகம் வரும். அப்ப வீண் எண்ணங்கள் இல்ல, மனதின் மூலமா தான் நீங்க அதிந்திரிய சுகத்தை அனுபவிக்க போறீங்க. அந்த மனதை வீண் விஷயத்துல போட்டீங்கன்னா, பொறாமை எண்ணத்துல போட்டீங்கன்னா சோம்பல் இல்ல, பாபாவை நினைக்கிறது கூட விடாத அளவுக்கு சோம்பல். இல்ல, இங்க சோம்பல் இல்லாம பாபா நினைக்கணுமே, அந்த எண்ணங்களை அசப்போடணுமே, அதுக்கே சோம்பல் இருந்தா அப்புறம் எப்படி அதிந்திரிய சுகம் வரும்? அப்புறம் அலட்சிய சங்கல்பம், தேவையில்லாத வர எண்ணெல்லாம் இதை நம்ம யோசிக்கலாமா, இந்த மாதிரி எண்ணத்துக்கு நாம நேரத்தை கொடுக்கலாமா, இதை பத்திலாம் கவலைப்படாம அலட்சியமா இருக்கிறது. அப்ப தேவையில்லாத எண்ணங்கள்லாம் மாட்டிக்குது. இதுதான் மனதின் பந்தனங்கள். இதுதான் உங்களை அதிந்திரிய சுகத்தை அனுபவம் செய்ய விடுறது கிடையாது. சோ இந்த மாதிரி மனதின் பந்தனத்துல சிக்கின ஆத்மாக்கள் இந்த அபிமானத்தின் வசமாயிடுறாங்க. பொறாமையின் அபிமானம், சோம்பலின் அபிமானம், வீண் எண்ணங்களின் அபிமானம், அதன் வசமாயி மற்றவர்களின் குறையை பற்றியே சிந்திச்சுட்டு இருக்கிறாங்க. இல்ல, மற்றவர்களுடைய குறையை பற்றி கேட்குறீங்க, அதுதான் வீண் எண்ணங்களை கேட்கறது. அப்ப எதை கேட்டீங்களோ அதை பத்தி தானே சிந்தனை செய்வீங்க. அப்ப இது பண்ணலாமா பண்ணக்கூடாதான்னு உணரக்கூடிய சக்தியை கூட இழந்துடுறாங்க, அழிஞ்சிடுது. அதனால இந்த சூக்ஷ்ம பந்தனத்துல இருந்து எப்ப விடுதலை அடையிறீங்களோ அப்பதான் நீங்களும் முக்தி அடைய முடியும், பிறருக்கும் முக்தியை கொடுக்கிற வள்ளல் ஆக முடியும். ஸோ செம பவர்ஃபுல்லான வரதானம் ஸ்லோகன். நீங்க பாபா கொடுக்கிற எல்லாமே குஷியின் பொக்கிஷங்கள் தான். பாபாவுடைய நினைவு, சொர்க்கத்துக்கு போற நினைவு, ஞானத்தின் நினைவு. இந்த குஷியின் பொக்கிஷத்திலேயே யாரு எப்பவுமே நிரம்பி இருக்கிறாங்களோ அவங்க கிட்ட கூட துக்கத்தின் அலை கூட வராதுன்றார் இல்லையா? குஷியான விஷயத்தையே சிந்தனை பண்ணிட்டு இருக்கும்போது எப்படி துக்கம் வரும் இல்லையா? துக்கமான ஒரு சம்பவம் நடந்தா அதை பற்றி நீங்க நினைக்கும் போதுதான் உங்களுக்கு துக்கம் அனுபவம் ஆகும். நீங்க தான் குஷியின் விஷயத்தையே நினைச்சிட்டு இருக்கிறீங்களா, அப்புறம் எப்படி துக்கத்தின் அலை கூட உங்களுக்கு கிட்ட வர முடியும்?
ஸோ அதனால தான் பாபா சொல்றாங்க, துக்கத்தின் அலை கிட்ட வர முடியாத அளவுக்கு குஷின் பொக்கிஷத்தினால நிரம்பிடுங்க, குஷின் பொக்கிஷத்திலே மூழ்கி இருங்க அப்படின்னு சொல்றார். அவ்யக்த இஷாரா, எண்ணங்களின் சக்தியை சேமிப்பு செய்து சிறந்த சேவைக்கு கருவியாகுங்கள். எந்த உயர்ந்த சங்கல்பத்தையும் அந்த சங்கல்பம் உங்களுக்கு பலன் கொடுக்கணும். இப்போ உதாரணத்துக்கு நீங்க தூய்மையாகணும்னு நினைக்கிறீங்க, தூய்மையான ஆத்மான்னு சொல்றீங்க, உண்மையிலே நீங்க தூய்மையானவரை ஆகிறதுக்கு பேர் தான் பலன் கொடுக்குது அந்த எண்ணம்னு அர்த்தம். அப்படி பலன் கொடுக்கறதா ஆக்கணும் ஒவ்வொரு சங்கல்பத்தையும் நீங்க அப்படின்னா என்ன பண்ணணும் தெரியுமா? அதுக்கு ஈஸியான வழி, விதை ரூபமா இருக்கிற பாபா கிட்ட இருந்து ஒரு வினாடி விடாம அனைத்து சக்தியின் பலத்தை அந்த எண்ணத்திற்குள்ள நிரப்பிக்கிட்டே இருக்கணும்ன்றார். இல்லையா? பாபாவை நினைக்க நினைக்க அந்த சக்தி வருது. பாபாவை நினைச்சுக்கிட்டே நீங்க எந்த எண்ணங்களை உருவாக்குறீங்களோ அந்த எண்ணங்களையும் நினைக்கணும். அப்பதான் அந்த பாபா கிட்ட இருந்து வர சக்தி ஃபுல்லா அந்த எண்ணத்திற்கு போகுது. அப்பதான் அந்த எண்ணமும் ஒரு விதை தான் இல்லையா? அந்த விதை செடியாகி பலன் கொடுக்கணும், பழம் கொடுக்கணும். அப்ப விதையாய் இருக்கிற பாபா கிட்ட இருந்து சக்தி வாங்கி விதையாய் இருக்கிற எண்ணத்திற்கு கொடுக்கும் பொழுது தானாகவே அந்த எண்ணம் வளர்ச்சி அடைந்து பலனை கொடுக்கும், சங்கல்ப சக்தி சேமிப்பு ஆகும் அப்படிங்கிறார். ஸோ எண்ணத்தின் சக்தியை சேமிக்கிறதுக்கு பாபா நினைவுலேயே மூழ்கணும். நானு பாபா, வேற எந்த எண்ணமும் இல்லாத போதுதான் எண்ணங்களின் சக்தி அதிகமாகுன்றார். அப்ப நீங்க எந்த எண்ணத்தை வைத்தாலும் அந்த எண்ணத்திற்கு சக்தி கொடும், அது உங்களுக்கு பலனையும் கொடுக்கும். ஸோ இது சுய முன்னேற்றம் மட்டும் இல்ல, மற்றவர்கள் சேவை, மற்றவர்கள் நல்லா இருக்கணும், தூய்மையாகணும், அந்த ஆத்மாவிற்குள்ள ஒரு சக்தியை நிரப்பணும், இப்படியெல்லாம் நீங்க எண்ணத்தை வைக்கிறதும் அப்பதான் பலன் கொடுக்கும். எப்ப அந்த எண்ணத்தோட பாபாவுடைய நினைவோட சேர்ந்து அந்த எண்ணத்தை கொடுக்கணும். நம்ம யோகதானம் பண்ணணும்ன்றாங்க இல்லையா? அவங்களுக்கு ஒரு ஒரு பிரச்சனையை தாங்கணும் அப்படிங்கிற எண்ணம் வைக்கிறீங்க, அந்த எண்ணத்தோட பாபாவின் நினைவும் கலந்து இருக்கணும். அப்பதான் அந்த எண்ணம் வேலை செய்யும்னு ஒரு மிகப்பெரிய ரகசியத்தை பாபா சொல்லியிருக்கிறார். ஓம் சாந்தி. செம பவர்ஃபுல் முரளி. லவ் யூ பாப் தாதா. தேங்க்யூ பாப் தாதா. குஷி குஷியா இருங்க, குளிர்ச்சியா இருங்க.